மாத்திரைய நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியா தெரியுது. அது குடிக்கும்போது தெரிஞ்சிரும்ல. அதனால வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அத நல்லா மிக்ஸ் பண்ணி தான்டா ஊத்துனேன். மாதுளம்பழம் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணேன்ல, அத அவன் குடிக்க மாட்டேன்றான். கணவனை கொலை செய்வதற்காக உணவில் சிறிது சிறிதாக விஷம் கலந்து 10 நாட்களாக ஒத்திகை நடத்தி கொலை செய்ததாக மனைவியும் அவரது கள்ளக்காதலனும் கைது செய்யப்பட்ட நிலையில் விஷம் கலந்தது எப்படி என்று மனைவி பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. விஷத்தை உட்கொண்ட கணவர் மருத்துவமனையில் இருந்தபோது வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் அந்த ஊர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தரக்கும் மாத்திரை மட்டும் அதில் போட்டுட்டுமா? மாத்திரையை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியா தெரியுது. அது குடிக்கும்போது தெரிஞ்சிரும்ல. அதனால வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அது ஜூஸ் வாசம் தான் அடிக்குது வந்து பார்த்தா. அதனால் ஒன்றும் ஸ்மெல்லும் இல்லை, மருந்து ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சிமெண்ட் பால் கலந்து எப்படிங்க அந்த கலரில் இருக்குது. அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா? அது எப்படி என்னன்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக கலந்து கொடுத்துருவியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஓஆர்எஸ் ஜூஸ் எப்படி இருக்கும் அது சொன்னால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தான்டா ஊற்றுனேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணேன்ல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு. அதனால் அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி